வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவை வச்சு எப்படி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய கோதுமை மாவை நல்லா சலிச்சுட்டு இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அது மாதிரி இந்த மாதிரி ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் கோதுமைக்கு இந்த மாதிரி 3/4 அளவு வெல்லம் நல்லா உடச்சி வச்சுருக்கேன். இந்த ஒரு கப்பில் பச்சரிசி மாவு இதையும் சேர்த்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டம்ளரில் இருக்க வெல்லத்தை இது கூட சேர்த்துட்டு இந்த வெல்லம் எந்த அளவோ அதை 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா முழுமையாக கரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி வெல்லம் கரைஞ்சா போதும். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சிட்டு இந்த கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சரிசி மாவையும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக தூள் சால்ட்டு, சோடா மாவு ஒரு 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் பவுட்ரு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ சூடாக இருக்கப்பவே இது கூட வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த வெல்லத்துடைய பாகை இந்த மாதிரி வடிகட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோன்னா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இப்போ அந்த மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்காமல் கெட்டியாகவும் இல்லாமல் அந்த மாதிரி இந்த பக்குவத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கு பின்னாடி தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடானதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டியாக நம்ம எந்த அளவுக்கு பாத்திரம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒன்றா ஊற்றி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கரண்டியில் இந்த மாதிரி எண்ணெயில் ஊற்றுறப்போ அப்படி கீழே அப்படி படியும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அந்த மாதிரி மேலே வரதோடைக்கு திருப்பி போடாதீங்க. இந்த மாதிரி 2 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி வேக வச்சு ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் வெந்தோடனே இதை தட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ அதில் சரியாக திருப்ப வராதனால இந்த கடாயில் ஊற்றி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி
இப்போ ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி நீங்கள் உடனடியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.